ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அரல் கியூட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி இயற்கையான முறையில் குளியல் பொடி எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 பேர் குளிக்கிற அளவுக்கு ஒரு 3 மாதத்துக்கு தேவையான குளியல் பொடிக்கு என்னென்ன பொருள் எந்த அளவு தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பாசிப்பயிறு 1.5 கிலோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா நம்ம காய வச்சு தூசு துரும்பு கல் எதுவுமே இருக்கக்கூடாது, காய வச்சு எடுத்துக்கலாம். இப்படி காய வச்சு எடுக்கும்போது ஒரு 6 மாதம் ஆனாலுமே நமக்கு வண்டு பிடிக்காமல் இருக்கும். பாசிப்பயிரில் பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாகும், அதே சமயத்தில் நம்ம உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் நீக்கவும் பெருசாக உதவுது. அடுத்ததாக இது கூட கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ பாசிப்பயிருக்கு 500 கிராம் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலப்பருப்புலையுமே நமக்கு குளிர்ச்சி தன்மை இருக்குது. கடல மாவுலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு குளித்தோம்னா நல்லா குளிர்ச்சியாக உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் வெளியேற்றிடும், கலரும் கொஞ்சம் கொடுக்கும். அடுத்ததாக ரோஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறது அத்தனையுமே நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். ரோஸ் இதழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதில் இருக்க இலை குச்சி தேவையில்லாத இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ரோஸ் இதழ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு நல்ல மணமாகவும், அதே சமயத்தில் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும், ஸ்கின் கலரை வந்து டேர்ன் பண்ணி காமிக்கும். ரோஸ் இதழ் ரொம்பவுமே உங்கள் ஸ்கின் டேர்னிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக செம்பருத்தி பூ 200 கிராம் நல்ல காஞ்ச செம்பருத்தி பூவை எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். என்னென்ன பொருள் தேவையோ எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பவுடர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே போல் இதில் இருக்க சத்தை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன குச்சி மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல க்ளோ கொடுக்கும், ஸ்கின்னை வந்து நல்ல பளபளன்னு வச்சுக்கும், ரொம்ப சாஃப்டாக நம்ம ஸ்கின்னை வச்சுக்கும். அதே போல் அழுக்கு தூசு இது எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே போல் ஸ்கின் டோன் வந்து டபுள் ஆக்கி கொடுக்கும். செம்பருத்தி பூவில் நல்ல ஒரு கலர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அடுத்ததாக பூலாங்கிழங்கு பார்த்திங்கன்னா 250 கிராம் எடுத்துக்கலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. குளிர்ச்சி, இந்த வேர்வை சுரக்கிறது, இதிலேருந்து வேர்வை நாற்றத்துலேருந்துலாம் நல்லா நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். பூலாங்கிழங்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் ஸ்கின்னில் நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது நமக்கு எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயும் நமக்கு வராது. அதே போல் இந்த பூலாங்கிழங்கு தேய்ச்சி குளிக்க உங்களோட நிறமும் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் தழும்பு இல்லை மங்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூஞ்சில் மங்காக இருக்கும், அதெல்லாம் நீக்கி கொடுக்குறதுக்கு பூலாங்கிழங்கு பெருசாக உதவுது. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது மருத்துவ குணங்கள் நிறைந்த ஆவாரம்பூ. இதுவுமே 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஆவாரம்பூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நோயோ தழும்போ உடம்புல ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுவுமே உங்களுக்கு பெருசாக உதவுது. ஆவாரம்பூ நாளுக்கு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது கம்மியில் இருக்கக்கூடிய வேர்வை ஸ்மெல்லு, சில பேர் பக்கம்லாம் பார்த்தோம்னா என்ன தான் குளித்தாலும் என்ன பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலுமே வேர்வை நாற்றம் வெளியே வரும். அவங்களுக்குலாம் இது ஒரு சிறந்த நிவாரணி. ஆவாரம்பூ போட்டு தேய்ச்சி குளிங்க, நல்லது. அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் கிழங்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது நம்ம நிறத்தை நல்லா டபுளாக்கி கொடுக்கும், நம்ம மேலே இருக்க வேர்வை ஸ்மெல்லாம் நீக்கி கொடுக்கும். மஞ்சள் தேய்ச்சி குளிக்க நம்ம கலர் வந்து எதுவுமே அதிகப்படுத்தி தரும். குழந்தைங்களுக்கு நீங்கள் தேய்ச்சிட்டே வரும்போது கருப்பாக இருக்க குழந்தை கூட நல்ல கலராக வரும். மஞ்சளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராது. உங்களுக்கு இதுவுமே வேர்வை ஸ்மெல்லை வந்து தடுக்கிறதுக்கு உதவுது. நல்ல ஒரு மருத்துவ நிவாரணினே சொல்லலாம். இந்த பவுடர் நீங்கள் ஆம்பளை பிள்ளைக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா மஞ்சளை வந்து நீங்கள் நீக்கிடலாம். வெந்தயம் 500 கிராம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ வெய்ய காலத்துக்கெலாம் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம முகம் கை காலெலாம் கருப்பாக மாறிடும். அதிலிருந்து நம்ம முகம் கை காலெலாம் பாதுகாக்க உதவுது. வெளியில் போயிட்டு வந்தால் இந்த நலுங்கு மாவு போட்டு நீங்கள் குளிக்கும்போது உங்கள் முகம் கை காலில் இருக்க கருமையெல்லாம் நீக்கக்கூடியது. அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் சளி ஆஸ்துமா பிரச்சனை இருக்கவங்க இந்த வெந்தயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்கள் குளியல் பொடியில்.
சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்கின்னாக இருக்கும். அதே மாதிரி டீனேஜ் காரணமாக சில பிள்ளைங்களுக்கு முகப்பரு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த குளியல் பொடியை வாரத்துக்கு 2 முறை ஃபேஸ் பேக்காக நீங்கள் தயிர், பால், தேன், ரோஸ் வாட்டர் கலந்து முகத்தில் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கலர் நல்லா சூப்பராக மாறி கொடுக்கும். அடுத்ததாக வெட்டி வேர் எடுத்துக்கலாம். வெட்டி வேர் வந்து உங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த சின்ன சின்ன கொப்பளம், அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜி மாதிரி இருக்கும். வெயில் காலத்துலலாம் ஸ்கின் வந்து ரொம்ப டேர்ன் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். நம்ம உடம்புல இதனால் தேய்ச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும், டீடர்ன் ஆக்கி கொடுக்கும். அதே போல் நீங்கள் வெட்டி வேரை நல்லா மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது நல்லா கட் பண்ணி கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்படியே கொடுக்க வேண்டாம், மிஷினில் மாட்டிக்கும். அதனால் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. வெட்டி வேர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருள்லாம் நல்லா காயட்டும். இப்போ காலையில் 9 மணி, சாயந்தரம் ஒரு 5 மணி வரையும் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் எடுத்து நல்லா ஆற விட்டு தண்ணி படாத பாத்திரத்தில் வச்சு நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மிஷினில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பவுடர் எப்படி இருக்குன்னு. மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இது நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு 6 மாதம்னாலும் நமக்கு இந்த பவுடரு வண்டு பிடிக்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றி என்ன ஒரு நிறை குறையாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு சந்தேகம்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.